வணக்கம். இன்னைக்கு நான் இந்த தங்கத்தை பத்தி தாங்க பேச போறேன். தங்கத்தோட விலை இதெல்லாம் முழுசா பாருங்க. முதல்ல ஆரம்பத்திலே தள்ளிவிட்டு போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் சொல்லக்குள்ளதான் அது ஒரு நல்லா ஒரு முழுசா புரியும். இப்ப தங்கம் பத்தி ஒரு 4 கேள்வி உங்ககிட்ட கேட்குறேங்க. 4 கேள்வி கேட்குறாங்களே, உடனே நோட்டு பேனா இந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்க வேணாம். எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது 2 கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்லணும்லாம் தேவையே இல்லை. எப்படின்னா, முதல் கேள்வி, தங்கம் இருந்தால்தான் நம்மளால வாழ முடியுமா? முதல் கேள்வினா, தங்கம் இருந்தால்தான் நம்மால் வாழ முடியுமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்வி, இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 50 பவுன் இருக்கு, 50 பவுன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அவங்களால சொல்ல முடியுமா, என்கிட்ட 50 பவுன் இருக்கு, எனக்கு ப்ரெஷர் வராது, சுகர் வராது, கேன்சர் வராது, அப்புறம் தலைவலி, காய்ச்சல், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்த நோய்கள்லாம் என்னால் வரவே முடியும், எனக்கு வரவே வராது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதா? சரி, அடுத்தது 3வது கேள்வி. ஒருத்தர் சொல்றாரு, அப்பாடா 100 சவரன், நான் பவுன்னு சொல்லுவோம், நீங்கள் சவரன் சொன்னாலும் ஓகே, 100 சவரன் வச்சிருக்கிறேன், எனக்கு இனிமேல் 100 வருஷம் வாழ்றது கன்ஃபார்மு, நான் 100 வருஷம் உறுதியாக வாழுவேன் அப்படின்னு பவுன் வச்சிருக்கிறாங்களால சொல்ல முடியுமா? சரி, இது 3 கேள்வி வச்சிங்களா? 4வது கேள்வி, என்கிட்ட இன்னைக்கு ஒரு 25 பவுன் இருக்கு, அதை நான் அப்படியே போட்டுக்கிட்டு என்னால் நான் வீதியில் நடுராத்திரிலையோ எப்படியோ பகல்லையே கூட என்னால் நான் தைரியமாக போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்தது, இப்போ ஒரு சொல்லுவாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க 3 4 பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்கிட்ட இன்னைக்கு 50 பவுன் இருக்கு, 100 பவுன் இருக்குன்னு தைரியமா வெளியில சொல்லிக்க முடியுமா? சரி, இதெல்லாம் முடியாது. இதுக்கு எல்லாமே பதில் இல்லை. அப்படி இதெல்லாம் இல்லைன்னு பதில் வரக்குள்ள அந்த பவுனை பத்தி நாம எங்க கவலைப்படணும்? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சரி அது கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து வைப்பேன், அது எனக்கு எதிர்காலத்துக்கு ஆகும் அப்படின்னு கேட்கலாம். சரி விடுங்க, அதுதான் ரொம்ப விலையா போச்சு, அந்த பவுனை மட்டுமா நமக்கு எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்க முடியும்? அதாவது நிச்சயம் இல்லாத எதிர்காலத்தை பத்தி ஏன் இப்ப கவலைப்படணும்? இப்ப இருக்கிற காலத்தை நல்லா சந்தோஷமா வாழலாம். சரி, அப்புறம் இது யாருக்கும் தாங்க ஆசை இல்லை பவுனு வாங்கணும்னு, எனக்கு கூட தான் ஆசை பவுனு வாங்கணும்னு. நம்ம விலை ஏறினுச்சின்னு இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கவலைப்படக்கூடாது. அது நம்மளால ஒன்று முடியல அப்படிங்கிறதுனால ஓகே, அது என்ன பண்ணணும், சைக்காலஜியில் சொல்லுவாங்க, ஆள் மனதுக்கு அப்படி கீழே தள்ளிடணும், அதை பற்றி நினைக்கவே கூடாது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான், அந்த 40க்கு மேலே இருக்கிறவங்க தான் பவுனு வேணும் பவுனு வேணும்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்து பசங்களை பாருங்க, நகையை பற்றியோ பவுனை பற்றியோ கண்டுக்கிறதே இல்லை. சம்பாதிச்சோமா, வேலை செஞ்சோமா, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, நீட்டாக தேவைகளை பூர்த்தி, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சோமா, நிம்மதியாக அக்கடான்னு இருக்கிறாங்க. அப்புறம் சரி, யாருக்கும் என்ன பண்ணலாம், பவுனு வேணும் தான். இது குட்டி ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. எப்படின்னா, ஒரு திராட்சை பழ தோட்டத்துக்குள்ள ஒரு குள்ளநரி போச்சான். குள்ளநரி மேலே பார்த்துச்சான், வெறும் திராட்சை பழங்களா இருக்கான். நரிக்கு உடனே ஆசை, என்ன ஆசை, பழங்கள்லாம் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணுது, இந்த பக்கம் ஏறி பார்க்குது, இந்த பக்கம் ஏறி பார்க்குது, நடுவில் பழம் இருக்கு, அதனால பழத்தை அதனால பறிக்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த நரி சொன்னிச்சான், என்னப்போ சிச்சி, இந்த பழம் பிடிக்கும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நடைய கட்டிட்டு போயிடுச்சான். அந்த மாதிரி தான், வாங்க முடிஞ்சா வாங்கலாம், வாங்க முடியலன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இருக்கிற வாழ்க்கைய நல்லபடியா சந்தோஷமா போகலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு ஹைப்பு கொடுங்க. தேங்க்யூ.